வணக்கம் மக்களே, இது உங்கள் ஷைனா டாக்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல டாவின்சியோட கடற்படை கண்டுபிடிப்புகளான டைவிங் சூட் அண்ட் ஃப்ளோட்டிங் பேரிகேட்ஸை பத்தி கேட்டோம். அதை தொடர்ந்து இன்னும் கடற்படைக்கு அவர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட கேட்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல போய் கேட்டுக்கலாம். இப்போ இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, சப்மரைன். எஸ், டாவின்சி தன்னோட ஸ்கெட்ச் புக்ல சப்மரைனை பெயிண்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் நீருக்கடியில போரிடும் வகையில இந்த சப்மரைனை வரைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெடல் போட்டுன்னு சொல்லப்படுற நீர் படகையும் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் இதோட பர்பஸ் என்னன்னா, நீர் பகுதியில வெரி ஃபாஸ்டா ஆப்ரேட் பண்ணும் வகையில டாவின்சி தன்னுடைய கற்பனையை கொண்டு இந்த நீர் படகை டிசைன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இது மாடர்ன் இன்ஜின்ன்ற ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னமே மின்னியக்க முறைய கற்பனை செஞ்சு இதை உருவாக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம டாவின்சியோட இமேஜினேஷனுக்கு எண்டே இல்லைன்னு சொல்லும்படியா இன்னும் கடற்படைக்கு கம்ப்ளீட் வார்ஷிப்பை டிசைன் பண்ணியிருக்காரு. இதுல எனிமிஸோட ஷிப்பை அட்டாக் பண்ணும்படியா பீரங்கிகள் பிக்ஸ் பண்ணப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட் ட்ரிபிள் பேரல் கெனானை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த துப்பாக்கி 3 செப்பரேட்டட் பேரல்ஸை கொண்டு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதோட கான்ஃபிகரேஷன் ரேபிட் ஃபயருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. சிங்கிள் பேரல் ஃபயர் பண்ற டைம்ல ட்ரிபிள் பேரல்ஸ் ஃபயர் பண்ணும் பொழுது டைம் அண்ட் எனர்ஜி சேவ் பண்ண முடியும். இப்படி டாவின்சியோட இந்த கடற்படை கண்டுபிடிப்புகள் பற்றி கேட்கும் பொழுது அவருக்கு இருந்த இமேஜினேஷன் அண்ட் டெக்னாலஜி, அவருடைய நாலேஜை நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டுறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இதை தொடர்ந்து சிட்டி பிளானிங். டாவின்சி ஒரு சுகாதாரமான சிட்டியை உருவாக்கணும்னு சொல்லி கனவு கண்டிருக்காரு. எஸ், ஒரு சிட்டியை டிஃப்ரெண்ட் லெவலா செப்பரேட் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. லோயர் லெவல்ல இண்டஸ்ட்ரி அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு லைக் வாட்டர் வேஸ் ஃபார் குட்ஸ் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு செப்பரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்பர் லெவல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா பிளான் பண்ணியிருக்காரு. இங்க லிவிங் ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருக்காரு. அண்ட் கிளீனாவும் பொல்யூஷன் ஃப்ரீயாவும் இருக்கணும்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சானிடேஷன் அண்ட் ஹெல்த்தை பேஸ் பண்ணி நல்ல வைடான ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், கிளீன் வாட்டர் சப்ளை, ரிமூவ் வேஸ்டேஜ்னு சொல்லி ஒரு ஹெல்தியான லிவிங் என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும்னு நினைச்சிருக்காரு. இதை தொடர்ந்து வீட்டு கருவிகளை வடிவமைச்சிருக்காரு. ஆட்டோமேட்டட் ஸ்பின்னிங் வீல்ஸை டிசைன் பண்ணியிருக்காரு. தானியங்கி வண்டியை கண்டுபிடிச்சிருக்காரு. அதன் மூலமா வீட்டில் இருக்க பொருட்களை ஈஸியா மூவ் பண்ணும்படியா இதை டிசைன் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் தானியங்கி இறைச்சி திருப்பிய டிசைன் பண்ணியிருக்காரு. ஆனா இதோட பர்பஸ் என்னன்னா, வீட்டில் குக் பண்ணும் பொழுது மீட் ஈவனா குக் ஆகும்படியா இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சாதாரணமா கையில திருப்ப வேண்டிய திருப்பிய ஆட்டோமேட்டட் மிஷின் மூலமா திருப்பும்படியா இருந்தது. இந்த மெத்தட் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு பயன்படும்படியா இருக்கு. நெக்ஸ்ட் வாட்டர் லிஃப்டிங் டிவைஸா நம்ம டாவின்சி கண்டுபிடிச்சிருக்காரு. இதோட பர்பஸ் என்னன்னா, ஃபார்மிங் அண்ட் கார்டனிங்க்கு இந்த வாட்டர் லிஃப்டிங் டிவைஸ் மூலமா வீல்ஸ் அண்ட் ஹேண்ட் பெடல்ஸ் கொண்டு தண்ணிய கீழ இருந்து மேல எடுக்கும்படியா டிசைன் பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஆட்டோமேட்டிக் லூமை கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் இதோட பர்பஸ் என்னன்னா, ஆட்டோமேட்டிக் வீவிங் ப்ராசஸ் மூலமா வெரி குவிக் அண்ட் எஃபிஷியன்டா துணியை நெசவு செய்ய முடியும்னு நினைச்சிருக்காரு. அண்ட் இந்த யோசனை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும்னு நினைச்சிருக்காரு. வெறும் சக்கரங்களையும் கம்பிகளையும் கொண்டு ஆட்டோமேட்டிக்கா நெசவு செய்யும்படியா ஒரு மிஷினை வடிவமைச்சிருக்காரு. அண்ட் இதன் மூலமா மேன் பவர் கம்மியாகும் அண்ட் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும்னு யோசிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் கிச்சன் டைமரை கண்டுபிடிச்சிருக்காரு. குக்கிங் டைமை அளவிட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு யோசிச்சிருக்காரு. ஜஸ்ட் இமேஜின் 15th செஞ்சுரியிலேயே நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த மிஷின்ஸை டிசைன் பண்ணணும்னு நம்ம டாவின்சிக்கு தோணிருக்கு. இதனாலதான் அவரை சூப்பர் நேச்சுரல் பவர் உள்ள ஆளுன்னு சொல்லி சொல்றாங்க. டாவின்சி மாதிரி ஒரு சில லெஜெண்டரி பீப்புளால தான் இப்படிலாம் யோசிக்க முடியும். டாவின்சி பத்தி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அடுத்த சேனல் கூடிய விரைவிலே லான்ச் ஆக போகுது. அது முழுக்க மூவி சம்பந்தமான சேனல்லாம் லான்ச் ஆக இருக்கு. ஸோ அதுக்கும் இதே மாதிரியான உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த சேனலுக்கு எப்படி உங்க அன்பும் ஆதரவும் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் கொடுங்க. Until then, stay tuned with me. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஷைனா டாக்ஸ்.